இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியான நேரம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு நல்ல வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பணத்தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஏன்னா ரொம்ப நாளா நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் தெரியாம இருக்கு. ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலா கொஞ்சம் சொல்ல போறேன். இன்டர்நேஷனல் எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபண்ட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு லான்ச் ஆயிருக்கு. சரி, எதனால இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா ஏன்னா குளோபல் எக்கானமி பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. சோ நம்மளோட ஃபண்ட்ஸ் கரன்சி டிஃபரன்ஷியேஷன் இருக்கு இல்லையா, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ அதர் கண்ட்ரீஸோட கரன்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா நம்மளோட வேல்யூ கண்டிப்பா கூடத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாம குளோபல் எக்கானமில பாத்தீங்க அப்படின்னா சம் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறங்க. இப்ப டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வேர்ல்டு வைடா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லாம குளோபல் எக்கானமில உள்ள ஸ்டாக்ஸ் ஆகட்டும், சம் கண்ட்ரீஸ் இதுல எல்லா கண்ட்ரீஸ்லயும் கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அதுல மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு டெவலப் அண்ட் எமர்ஜிங். சோ நான் இன்னைக்கு பேச போறது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் மட்டும் தான் நான் பேசுறேன். எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 24 கண்ட்ரீஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கு. நம்மளோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சம் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ அங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளோட சிஏஜிஆர் ஃபினான்ஷியல் growth நல்லாவே இருக்கும். சரி, அப்ப என்னென்ன கண்ட்ரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபண்ட்ஸ்க்கும் ஒரு பெஞ்ச் மார்க்னு ஒன்று இருக்கு. நான் ஆல்ரெடி பெஞ்ச் மார்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். பெஞ்ச் மார்க் அப்படின்னா அளவீடு. ஸோ இதுக்கு மேல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது அட்வான்ஸ் போனஸ் கிடைச்ச மாதிரி தான். அப்போ இந்த ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் இன்டர்நேஷனல் எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டுக்கான பெஞ்ச் மார்க் எது அப்படின்னா MSCI இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். MSCI இண்டெக்ஸ் அப்படின்னா மார்கன் ஸ்டான்லி கார்ப்பரேட் இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ETFsல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ எது மூலயமா நம்ம இது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா இது கிஃப்ட் GIFT கிஃப்ட் சிட்டி மூலமா தான் நம்ம இந்த பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். இது குஜராத்ல இருக்கு. இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க, அவங்களோட எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்ட்ரியோட வெயிட் அதுல இருக்கும் அப்படின்ற பத்தி நான் இங்க சொல்றேன். தாய்வான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27.3% வெயிட்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் சவுத் கொரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 23.7% அதோட வெயிட்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா 19.0% வெயிட்டேஜ். இந்தியா பாத்தீங்கன்னா 11.1% அண்ட் பிரேசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.8%. அதர்ஸ் ரிமைனிங் 15.0%. இந்த கண்ட்ரீஸ்ல தான் நம்ம மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். உங்களுக்கே தெரியும், தாய்வான், சவுத் கொரியா அண்ட் சைனா are the major participant, that major countries that we are going to participate. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக் வெயிட்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ETFs இந்த மாதிரி இருக்கும். இதோட CAGR ஈக்குவல் டு டெப்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் தான் இது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிட்டத்தட்ட 45.3% ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் இருக்கு. அதர் தேன் தட் இண்டஸ்ட்ரியல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.8, எனர்ஜி 3.1, ஹெல்த் கேர் 2.3% அண்ட் ரியல் எஸ்டேட் 1.0% ஸ்டாக்ஸோட வெயிட்ஸ் இருக்கு. டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்னென்ன கம்பெனிஸ் எந்த கண்ட்ரீஸ் ஹோல்ட் பண்ணிருக்காங்க இந்த ஃபண்ட்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இஷ்யூர் நேம் TSMC, தட் மீன்ஸ் அவங்க செக்டர் டெக்னாலஜி செக்டர்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் பொறுத்து தான் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எதுல எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்க வச்சு அந்த ஃபண்ட்ஸை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபண்ட்ஸ்ல நீங்க தாராளமா பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு இந்தியா பேஸ்ட் குளோபலா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோவர் காஸ்ட் கம்பேர்ட் டு நம்ம அங்கே போய் இன்வெஸ்ட் பண்றதோட இங்க பண்ணும்போது அது காஸ்ட் வைஸ் லோவர் காஸ்டா இருக்கும். அண்ட் ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்ரோச் இது. அண்ட் டாக்ஸேஷன் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த அமௌண்ட் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆக வேண்டாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakhs அப் டு 1 year குள்ள நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அமௌண்ட் தட் இஸ் 2% எக்ஸிட் லோட். 1 year to 2 years குள்ள அப்படின்னா 1% எக்ஸிட் லோட். 2 yearsக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா நோ எக்ஸிட் லோட். ஸோ அதே மாதிரி நோ லாக் இன் பீரியட். ஃபர்ஸ்ட் மினிமம் 5 lakhs பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷனலா நீங்க 50,000 பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த எமர்ஜிங் ஃபண்ட்ஸோட நல்ல விஷயங்கள். அண்ட் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ.